அடா இந்த மாதிரி ரூம்மேட்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்ப்பா. அது என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடா அது ஒன்றும் இல்லைங்க, எப்போதும் போல் ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக மக்ரோனி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மக்ரோனி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ரோ கையில் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அப்புறம் நம்ம வேக வச்ச மக்ரோனி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிட்டு அது கூடவே ஒரு முட்டையை சேர்த்துட்டாப்ல. எதுக்குன்னு கேட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்ல. அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல சாய் குடிச்சா நல்லா இருக்கும், இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாய் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ரெடி பண்ண மக்ரோனி சாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு டேபிளில் வச்சு நானும் ப்ரோவும் அடிச்சு நோக் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரூம்மேட் கிடைச்சிருந்தாங்கன்னா மறக்காமல அவங்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ப்ரோக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஆயிடுச்சு அப்படின்னாப்ல. ஆள் பண்ணு மாதிரி இருக்கும்போது நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு. என்ன இருந்தாலும் நமக்கு ப்ரோ நல்லா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காப்ல. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.